சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர் பல்வலி. பல்ல ஏதாவது சொத்தை இருக்கா? ஆஹா. ஈரல வலி ஏதாச்சும்? பல்லு புதுசாக தான் முளைக்குதா சார்? ஆஹா. இப்போ நீங்கள் நைட் தூக்கத்தில் உங்கள் பல்ல கடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ டாக்டர், அப்படி எதுவும் இல்லை. இப்படிதான் சார் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாமலே அவங்களுக்கே அறியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பிரக்சிசம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே அறியாமல் அவங்க தூக்கத்தில் மட்டும் இல்லை, சில சமயம் டே டைமில் கூட இந்த பல்லு கடிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ இது பண்ண என்ன ஆகும்னா, நம்ம பல்லு இன்னும் தேய ஆரம்பிக்கும். இந்த தேய்மானத்தினால கூச்சம் அதிகமாகும். அண்ட் சில சிவியர் கேசஸில் பல்லு கிராக் ஆகி ரெண்டா உடைய கூட வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அப்போ இதுக்கு தீர்வு தான் இருக்கா? இப்போ உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்க, சரியாக தூங்குங்க, வேலையை கரெக்டாக சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும். அது மீறியும் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு மசில் ரிலாக்ஸன்ட் அப்படின்னு ஒன்று எழுதி தரேன். அது உங்கள் வலியை குறைக்க ஹெல்ப் பண்ணும். மவுத் கார்டு அப்படின்னு ஒன்று தருவோம். அந்த மவுத் கார்டை நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு தூங்குனீங்கன்னா தேய்மானம் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள்.